நாள் 6 விசுவாசத்தில் நிலைத்திரு. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 13 முன்பாகம். சரி, உட்காருங்க உட்காருங்க, எல்லாம் உட்காரு. அழகா உட்கார்ந்துக்கோ, கை கட்டி உட்காரு. சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் அழுதாங்கன்னா வெளியில கூட்டிட்டு போயிருங்க. டீச்சர்ஸ் சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் அழுதாங்கன்னா கூட்டிட்டு போயிருங்க. கை குழந்தைய கையில வச்சுக்காதீங்க, ஏன்னா முன்னாடி இருக்கிறவங்க நல்லா டிஸ்ட்ரிக்ஷன் ஆகும். அப்படி அழல சமத்தா உட்காந்துட்டுனா மடியில வச்சுக்கோங்க. சரி, எல்லாம் கை கட்டிங்க. ஃபோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ். இங்க நான் உட்கார்ந்திருக்கேன், அங்க என்ன திரும்பி பார்த்திருக்கேன். இங்க உட்கார். என்னாச்சு? Go and sit there. இந்த கவனி எல்லாம், இந்த கவனி, இந்த கவனி. ஃபோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ் சொன்னேன். அஸ்வேதா அப்படியே உட்கார சொன்னேன். எல்லாம் மிலிட்டரி பொசிஷன்ல உங்க பேக் எல்லாம் தள்ளி வச்சுக்கோங்க. எல்லாம் பேக்குக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ். யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க உங்க பொக்கிஷத்தை. வச்சுக்கோங்க பேக் எல்லாம் ஓரத்துல. அழகா கை கட்டி உட்காரு. தாவீது என்னாச்சு? கை கட்டி உட்காரு. ஃபோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ். இந்த கவனி, இந்த கவனி. அடுத்தவங்கள பார்க்காத, நீ நேரே பாரு. நேரே என்ன மட்டும் பாரு. சரி, எல்லாரும் இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் வந்திருக்கீங்க? ரெட் கலர். சரியா? ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிட்டு உடனே எங்க போயிடணும்? தொடர்கதைக்கு போயிடணும். பினோன்னு ஒரு பொண்ணு இருந்தா. யார் இருந்தா? பினோன்னு ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு, எத்தனை ஸ்டாண்டர்ட்? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அந்த பொண்ணுக்கு பிளட் கேன்சர் வந்தது. என்ன ஆயிடுச்சு? பிளட் கேன்சர். அப்படி பிளட் கேன்சர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ரத்தத்தை மந்த்லி ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க? பியூரிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க, டயாலிசிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அந்த பொண்ணு மந்த்லி என்ன பண்ணிட்டு இருப்பா? அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவளுக்கு அந்த கேன்சர் போற வரைக்கும் டயாலிசிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. டயாலிசிஸ் என்னது? பியூரிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க. சரியா? பியூரிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த டிசீஸ் போற வரைக்கும். அப்போ உடம்புல ஒரு நோய் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பியூரிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா நம் தேவன் நம்மளோட பாவத்தை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க? அவரோட ரத்தத்தை நம்மளுக்காண்டி, அற்பமா இருக்கிற நம்ம குப்பையில இருக்கிற நம்மளுக்காண்டி என்ன பண்ணிருக்காங்க? சிந்தி என்ன பண்ணிருக்காங்க? நம்ம பாவத்தை கழுவி இருக்காங்க. அதுக்காண்டிதான் நம்ம இன்னைக்கு என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம்? ரெட் கலர்ல. அவர் ரத்தத்தை நம்மளுக்காண்டி கொடுத்து நம்ம பாவத்தை கழுவி அவர் பிள்ளையாய். இந்த ரெட்டோட மீனிங் என்னது? லவ் இண்டிகேட் பண்ணுது. தட் மீன்ஸ் காட் நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்க? ரத்தத்தை சிந்தி நம்ம பாவத்தை கழுவி இருக்காங்க. அதனால அதை இண்டிகேட் பண்ற மாதிரி நம்ம இன்னைக்கு என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டு
போடல, நான் மட்டும் போடல, எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க சரியா? சரி, இப்ப தொடர்கதைக்குள்ள போயிடலாமா? சரிங்க, கவனிங்க கவனி. சரிங்க, கவனிங்க கவனி. அவன் சின்ன பையன் அப்படிதான் அழுவா. இங்க பாரு இங்க பாரு, நேத்துக்கு எதுல முடிச்சோம்? Two types of letter வருது. யாருக்கு வருது? ஐயா ரேனியஸ் ஐயா இன்னைக்கும் இல்லை. நம்ம வாலிண்டியர்ஸ் அன்னைமார்கள் ரொம்ப பிஸியா இருக்கனால இன்னைக்கு ரேனியஸ் ஐயாவும் அவங்க கூட கூட்டிட்டு போயிட்டாங்க. நாளைக்கு வந்துருவாரு சரியா? சரியா, போயிட்டு நாளைக்கு வந்துருவாரு. கவனி, ரேனியஸ் ஐயாக்கு எத்தனை லெட்டர்ஸ் வருது? எத்தனை லெட்டர் வருது? 2 லெட்டர். 1 லெட்டர் யார்கிட்ட வருது? சிஎம்எஸ்ல இருந்து வருது. உங்களுக்கு என்ன விசா எல்லாமே ரெடி ஆயிட்டு நீங்க எங்க வரலாம்? இந்தியா, நம் நாட்டுக்கு எங்க வரலாம்? யார் வரலாம்? நம் நாட்டுக்கு யார் வரலாம்? ரேடியஸ் ஐயா வரலாம். ஒரே சந்தோஷம். நம்ம படிக்கும் போது இருந்த ட்ரீம் இன்னைக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. எல்லாருக்கும் அவங்க ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல? இருக்காதா? இருக்கும். பிடிச்ச ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா என்ன சந்தோஷமா இருக்குல்ல? அதே மாதிரி ரேனியஸ் ஐயாக்கு இந்தியாவுக்கு வர்றது ஒரு ட்ரீமா இருந்தது. அந்த ட்ரீம் சக்சஸ்ஃபுல்லா நம்மளுக்கு கிடைச்சிட்டு சந்தோஷமா இருக்கும் போது இன்னொரு லெட்டர் வருது. யார்கிட்ட வருதுன்னா அவங்க அண்ணன்கிட்ட இருந்து வருது. யார்கிட்ட இருந்து? அண்ணன் பேரு வில்லியம்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. அண்ணன் பேர் என்னது? வில்லியம்ஸ். அண்ணன் என்ன எழுதியிருக்காங்கன்னா லெட்டர்ல, ரேனியஸ் அம்மாக்கு உடம்பு சரியில்லை. அம்மா எப்பவுமே வான் நினைப்பாவே இருக்கிறாங்க. சாப்பிட மாட்டுக்காங்க. எப்பவுமே துக்க முகத்தோட இருக்கிறாங்க. என் பையன் இந்தியாவுக்கு போற. அப்ப யாரு ரூல் பண்ணிட்டு இருந்தா இந்தியாவை? பிரிட்டிஷ்காரங்க. அவங்க நாட்டு தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இந்தியாவோட நிலைமை எல்லாருக்கும் தெரியும்ல? பிரிட்டிஷ்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ இந்தியன் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு அவங்க அம்மாக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு தம்பி, இந்தியன் மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னு அவங்க அம்மாவுக்கு தெரியும். அவங்க அம்மா ஃபீல் பண்றாங்க, என் பையன் இந்த கிளைமேட்ல வளர்ந்து இப்படிப்பட்ட ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அங்க போய் இருப்பானான்னு ஒரே கவலையில இருக்காங்க. அந்த லெட்டரை வாசிச்சோன்னே யாருக்கு அழுக வருது? யாருக்கு அழுக வருது? ரேனியஸ்க்கு. ஆனாலும் ஏசப்பாவை கூட என்ன பேசுறாங்க? நீ கண்டிப்பா ஊழியத்துக்கு போயே ஆகணும். உடனே அவங்க அண்ணனுக்கு லெட்டர் எழுதுறாங்க. அவங்க அண்ணனுக்கு என்ன லெட்டர் எழுதுறாங்கன்னா, அம்மாவை நீ நல்லா பாத்துக்கோ. நான் கண்டிப்பா எங்க போவேன் ஊழியத்துக்கு இந்தியாவுக்கு போவேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட கிளம்பியாச்சு. எங்க கிளம்பியாச்சு? இந்தியாவுக்கு கிளம்பியாச்சு. இந்தியாவுக்கு ஷிப்ல வரணும் சரியா? கிளம்பியாச்சு. யார்? அவங்க ஃப்ரெண்டு கூட கிளம்பியாச்சு. இங்க கிளம்பி இருக்காங்களா? ஷிப்பை பார்த்தல ஒரே சந்தோஷம். நம்ம கிளம்ப போறோம். என்னைக்கு கிளம்புனாங்கன்னா 1817 1817 வருஷம் ஜனவரி 14. என்னைக்கு கிளம்புறாங்க? 1817 Jan 17. சொல்லுமா? Jan 14 சொல்லுமா தமிழ்ல? ஜனவரி 14 1817 வருஷம் கிளம்புதாரு. எதுல ஏறியாச்சு? ஷிப்ல ஏறியாச்சு. ஷிப்ல ஏறிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. எதை நோக்கி வந்துட்டு இருக்காங்க? இந்தியாவை நோக்கி வந்துட்டே இருக்காங்க. எப்போ இறங்குறாங்கன்னா அதே 1817 வருஷம். ஆனா ஜூலை மாசம். எந்த மாசம் இறங்குறாங்க? ஜூலை. அப்போ ஜே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா? ஜனவரி மாசம் ஏறுதாங்க. எந்த மாசத்துல டிராப் டவுன் ஆகுறாங்க? ஜூலை மாசம் இறங்குறாங்க. கிட்டத்தட்ட 6 மாசம் டிராவல். எத்தனை மாசம்? நம்ம இங்க இருந்து பணகுடி போனாலே நொந்துரும். அடுத்து திருநெல்வேலி போனா நூடுல்ஸே அவிச்சிரும் தானே? ஆனா அவர் எத்தனை மாசம் நம்மளுக்காண்டி தாகமா டிராவல் பண்ணிருக்காரு? எத்தனை மாசம்? 6 மாசம். அங்க இருந்து கப்பல் கிளம்புனா நடுவில் எங்கேயுமே நிக்காது. ஃபுட்ல இருந்து ட்ரெஸ்ல இருந்து அவங்களுக்கு தேவையானது எல்லாமே எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு எங்க வந்திருக்காங்க? இந்தியாவுக்கு வந்து இறங்கினோடனே எங்க இறங்குனாங்கன்னா நம்ம சென்னையில இறங்குனாங்க. எங்க இறங்குனாங்க? சென்னை. அப்போ அதுக்கு பேரு மெட்ராஸ். என்னது? மெட்ராஸ்ல வந்து இறங்கிட்டாங்க. அவங்கள பிக்கப் பண்ண
என்னாச்சு? ரெவரண்ட் மர்மா டியூக் தாமஸ். அவர் கூப்பிட வந்தது யாரு? யாரு? மர்மா டியூக் தாமஸ். அவங்க தான் அவங்கள பிக்கப் பண்ண வராங்க. வந்த உடனே இதான் சென்னைன்னு சொல்லிட்டு சுத்தி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முகம் மாறுது. இங்க உள்ள ட்ரெஸ் பாருங்க, இங்க உள்ள மக்களை பாருங்க, நம்ம எப்படி இருக்கோம், அங்க உள்ள கிளைமேட்டு, இங்க உள்ளவங்க ஃபுட்டு எப்படி சாப்பிடுறாங்க, காஸ்ட் வேரியேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னா யாருக்கு கஷ்டமா இருக்கு? ரேனியஸ் ஐயாக்கு அது பார்த்துட்டே வராங்க. அவங்க ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், அங்கிருந்து வந்து நீங்க உடனே ஆரம்பிச்சிடலாமா ஊழியத்தை? ஆரம்பிக்க முடியாது. இங்க உள்ளவங்க மக்களோட மென்டாலிட்டி கத்துக்கிறதுக்கு எங்க போய் சேர்ந்தாங்கன்னா ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். எங்க? ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். அந்த இன்ஸ்டிடியூட் பேரு ஸ்பைக், SPCK. என்னது? SPCK. சரியா? அது ஃபுல் ஃபார்ம் வேணுமா? SPCK வேண்டாம், உங்களுக்கு எல்லாமே வேண்டாம் தான். சரியா? என்னன்னா சொசைட்டி ஃபார் தி ப்ரமோஷன் ஆஃப் கிறிஸ்டியன் நாலேஜ். சொசைட்டி ஃபார் தி ப்ரமோஷன் ஆஃப் கிறிஸ்டியன் நாலேஜ். சரியா? அந்த இன்ஸ்டிடியூட்ல சேர்றாங்க. அந்த இன்ஸ்டிடியூட்ல அவங்களுக்கு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டா யார் இருக்காருன்னா JP வேகன். யாரு? JP வேகன் தான் இந்தியா மக்களோட மென்டாலிட்டிய சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு லெட்டர் வருது. ஆவுன்னா இவருக்கு லெட்டர் வந்துருது. சரியா? லெட்டர் வருது. என்ன லெட்டர் வருதுன்னா, நீங்க உடனே தரகம்பாடிக்கு போகணும். எங்க போகணுமா? தரகம்பாடிக்கு போய் ஒரு தமிழ் பண்டிகிட்ட போய் என்ன படிக்கணும்? முதல்ல தமிழ படிங்க. என்னது? தமிழ படிங்க. இங்கிலீஷ்ல பேச நம்மளுக்கு புரியுமா? அந்த காலத்துல தூய்மையான தமிழ் மாத்திரமே பேசினாங்க. எனக்கு புரியும். ஆமா, எனக்கு புரியாது, அதனாலதான் சொல்றேன். சரியா? இங்க கவனி. எங்க போய் சேர்ந்தாங்க? எங்க போய் சேர்ந்தாங்க? தரகம்பாடிக்கு. தரகம்பாடிட்டு போய் ஒரு தமிழ் பண்டிகிட்ட என்ன படிக்காங்க? தமிழ் படிக்கிறாங்க. 6 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள மறுபடியும் எங்க இருந்து லெட்டர் வருது? CMS இருந்து லெட்டர் வருது. நீங்க உடனே சென்னைக்கு கிளம்பணும். 6 மாசத்துல தமிழ் படிச்சிடலாமா? படிச்சிடலாமா? இந்தியாவோட டஃபஸ்ட் லாங்குவேஜ் என்னது? என்னது? தமிழ். தமிழ் இல்ல, டஃபஸ்ட் லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட். செகண்ட் இடத்துல யார் இருக்கா? நம்ம தான் இருக்கோம், தமிழ். சரியா? அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ். அந்த காலத்துல தூய்மையான தமிழ் பேசணும். இப்ப நம்ம பாதி இங்கிலீஷ், பாதி ஹிந்தி, பாதி தமிழ் எல்லாம் கலந்து பேசுறோம். ஆனா அந்த காலத்துல வெறும் தமிழ் மட்டும் தூய்மையா பேசுறாங்க. அந்த தமிழை யார் 6 மாசத்துல கற்றுக்கொண்டால்? யாரு கற்றுக்கொண்டா? ரேனியஸ் ஐயா 6 மாசத்துல தமிழ் படிச்சுட்டு எங்க வராங்க? மறுபடியும் சென்னைக்கு வராங்க. அவங்களுக்கு முத போஸ்டிங் எங்க போட்டாங்கன்னா, எங்கம்மா போட்டாங்க போஸ்டிங்? ஜார்ஜ் டவுன். எங்க? ஜார்ஜ் டவுன். எங்க? ஜார்ஜ், சொல்லுங்க, ஜார்ஜ் டவுன். சரி, அங்க ஃபுல்லாவே பிளாக் மக்கள்ஸ், டஸ்கி மக்கள்ஸ் தான் இருப்பாங்க. கருப்பு மக்கள், இந்தியாவிலே கருப்பு மக்கள் தான் இருப்பாங்க. அந்த இடத்துல யாரு போடுறாங்க? ரேனியஸ் ஐயாவை போடுறாங்க. அங்க உடனே ஐயா என்ன பண்றாங்க? அவங்க ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றாங்க? ஜார்ஜ் டவுன் அவங்க ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. மக்களை பாக்குறாங்க. அப்போ முதல் நாள் வந்த மக்கள் அவங்க அற்புதம், அடையாளம், அவங்க சொல்ற ஒரு விஷயம், ஏசப்பா நம்மளுக்காண்டி ரத்தத்தை சிந்திருக்காங்க, நம்ம பாவத்தை கழுவிருக்காங்க. அப்ப இதெல்லாம் பாவம் சொல்லிட்டு தெரிஞ்சு கொண்ட மக்கள் அடுத்த நாள் வரும்போது இந்த கையில ஒரு ஆள், இந்த கையில ஒரு ஆள்னு கூட்டிட்டு வராங்க. நீனும் திருந்து இந்த ஆள் சொல்றத கேளுன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க வெனஸ்டே என்ன பண்ணாங்க? நம்ம ஊர்ல மண்டே என்ன நடக்கும்? ஜப கூட்டங்கள் நடக்கும். அதே மாதிரி அவங்க வெனஸ்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னமா ஸ்டார்ட் பண்ணாங்க? இங்க என்ன நடக்கு? என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க? வெனஸ்டே ஆனுவல் டேயா? என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க? பிரேயர் செல் ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாரும் வீட்டுல போய் பிரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப நிறைய மக்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல அவரால் தனியா ஊழியம் பண்ணவே முடியல. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, கூட ஒரு 4-5 பேர் என்ன பண்றாங்க? சேர்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு லீடர்ஸ் உருவாக்குறாங்க. அந்த லீடர்ஸ் வச்சு அவங்க ஊழியத்தை நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் அவங்க காதுல
ஒரு கஷ்டமான செய்தி வருது. என்ன வருது? ஏன்னா ரேனியஸ் எப்படிப்பட்ட ஆளு? உத்தமும் உண்மையும் உள்ள ஆளு. அவங்க என்ன பண்றாங்க? ஐயோ சொல்லிட்டு ஒரு கஷ்டமான செய்தி வருது, நம்ம கூட இருக்கிற மக்கள் இப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு என்ன ஆகுது? ஒரு கஷ்டமான செய்தி வருது. என்னன்னா அவங்க ஏற்பட்டாங்கன்னா ஒரு ஒரு பிரேயர் டீம் உருவாக்குனாங்களா, லீடர்ஸ் உருவாக்குனாங்களா. அது ஒரு ஆள் வந்து ஏசப்பாவை பத்தி தப்பா சொல்லி என்ன பண்றாங்க? காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த ஆள் பேர் என்ன தெரியுமா? கிச்சியான். என்னது? கிச்சியான். அந்த ஆளை என்ன பண்றாங்க? மாத்துறாங்க. அந்த இடத்துல யாரு வராங்கன்னா ராயப்பன். யாரு? ராயப்பன் ஒரு ஆளை நியமிச்சு அவங்க கூட ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கும்போது சென்னையை சுத்தி எல்லா இடத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? கவர் பண்ணி ஏசப்பாவோட சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. உடனே எங்க வராங்கன்னா காஞ்சிபுரம். ரெண்டாவது எங்க வராங்க? காஞ்சிபுரம். என்னாச்சு? சிமியாவும் எல்பியும் தனியா டிஸ்கஸ் பண்றீங்களா? சரி, இங்க கவனி. என்ன எங்க வராங்க? ரெண்டாவது சென்னையெல்லாம் முடிச்சுட்டு காஞ்சிபுரத்துல துணிகரமான பாவம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு யாரு காதுல வந்து விழுது? ரேனியஸ் ஐயா காலில் வந்து விழுது. உடனே ரேனியஸ் ஐயா கொஞ்சம் கொஞ்சமா காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் இதே மாதிரி ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சு கொண்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குன்னா ஒரு பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளம் நடக்குது. உடனே நம்ம கிறிஸ்டியனா மாறிட்டோம்னா முதல்ல என்ன பண்ணுவோம்? ஞானஸ்தானம் பெறுவோம். உடனே ஐயாவும் என்ன பண்றாங்க? 1717 ஆண்டு என்ன பண்றாங்க? பாப்டிசம் கொடுக்காங்க. என்ன பண்றாங்க? பாப்டிசம் கொடுக்காங்க. நிறைய மக்களுக்கு என்ன கொடுக்காங்க? ஞானஸ்தானம் கொடுக்கறாங்க. அவங்களோட மெயின் கோல் என்னது? முதல்ல சர்ச் ஆரம்பிக்கணும். அந்த சர்ச்ல எல்லாத்தையும் பாப்டிசம் பண்ணி என்ன பண்ணணும்? அங்கத்தினரா சேர்க்கணும். உடனே என்ன பண்ணுவாரு? அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூலையும் பக்கத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. சர்ச் ஆரம்பிப்பாரு, மக்களை சேர்ப்பாரு. உடனே ஸ்கூல ஆரம்பிச்சிருவாரு. இங்க விஸ்டம் கொடுப்பாரு, அங்க என்னது கொடுப்பாரு? நாலேஜ். நம்மளுக்கு ரைட்ல என்னது இருக்கு? லெஃப்ட்ல ஸ்கூல் இருக்கா? அதே மாதிரி அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. சர்ச்சு கட்டுவாரு, மக்களை சேர்த்து கொள்வாரு. அடுத்து என்னது? ஸ்கூல் ஆரம்பிப்பாரு. மக்களுக்கு ஃபர்ஸ்ட் விஸ்டம் சொல்லி கொடுப்பாரு. விஸ்டம் யாருமா தருவா? ஞானம் யார் தருவா? ஞானம் ஏசப்பா தருவாங்க. ஆலயத்துல இருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஸ்கூல்ல இருந்து என்னத்தை பெற்றுக்கொள்வாங்க? நாலேஜ் பெற்றுக்கொள்வாங்க. அப்படி வல்லமையா ஊழியம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, என்ன ஆகுது? என்ன ஆகுது? என்ன ஆகுது? கல்யாணத்துல எல்லாருக்கும் சிரிப்பு வருது. என்ன ஆகுது? அவர் ஊழியத்துல தனியா நடந்து கொண்டு இருந்தாங்க. இப்போ முழுமையா குடும்பத்தோடு ஊழியம் செய்யறதுக்கு ஒரு பொண்ண டச் நாட்டுல இருந்து கூட்டிட்டு வந்தார். எந்த நாட்டு? டச் நாட்டு. இவங்க பேரு என்ன தெரியுமா? தெரியுமா? ஆனி. என்ன பேரு? ஆனி. அவங்க வைஃப கூட்டிட்டு வந்து என்ன பண்றாங்க? ஊழியம் பண்றாங்க. எந்த இடத்துல பண்றாங்க? எந்த இடத்துல? காஞ்சிபுரம் மாவட்டத்துல பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்போ சிஎம்எஸ்ல இருந்து 2 பேர் கொடுக்கறாங்க. வெஸ்லி சிஎம்எஸ்ல இருந்து 2 ஆட்கள் கொடுக்கறாங்க. 2 ஸ்மித் கொடுக்கறாங்க. யார் கொடுக்கறாங்க? 2 ஸ்மித். ஸ்மித் வந்து அவங்களோட என்ன சொல்லுவோம்? சக ஊழியக்காரங்களோட பேர் மாதிரி ஸ்மித். ஒரு ஸ்மித் பேரு டியூக். என்னது? டியூக் ஸ்மித். இன்னொரு ஸ்மித் பேரு பர்னட். என்னது? பர்னட். பர்னட் ஸ்மித். வாழ்க்கை சொல்லுங்க. பர்னட் ஸ்மித். அங்க திலீபன் தூக்கு வரும். அடுத்து இன்னொரு ஸ்மித் பேர் என்னது? டியூக் ஸ்மித். 2 ஸ்மித் கொடுக்கறாங்க. இப்ப 2 ஸ்மித் இருக்கிறாங்க. வேற யார் இருக்கா கூட? வைஃப் இருக்காங்க. யார் இருக்கா? வைஃப் இருக்காங்க. இப்ப 4 பேரா இணைந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஊழியத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஊழியத்தின் பாதை எப்படி இருக்கும்? ரெட் கார்பெட் விரிச்ச மாதிரி இருக்குமா? ரோஸ்ல நடக்கிற மாதிரி இருக்குமா? குழுகுழுன்னு இருக்குமா? எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். எப்படி முள்ளுல நடக்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஒரு சர்ச்சை கெட்டுறாங்கன்னா அது இடிக்கிறதுக்கு யாரும் வருவாங்க? ஒரு 10 மக்கள் வருவாங்க. ஆனாலும் ஏசப்பா என்ன சொல்லுவாங்க? ஒரே ஒரு வசனத்தோடு பேசுவார். என்ன வசனம்?
பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு சொல்லுவாங்க. உடனே அந்த மக்களும் இதுக்கு வந்த மக்கள் எப்படி ஆயிடுவாங்க, அந்த ஆலயத்துல அவரோட வார்த்தைய கேட்க வந்துடுவாங்க. அப்படியும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா ஊழியம் பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு மறுபடியும் என்ன வருது, சிஎம்எஸ்ல இருந்து ஒன்னா லெட்டர் போட்டிருந்தாங்க. உடனே ஒரு லெட்டர் வருது. என்ன லெட்டர் வருதுன்னா, ரேடியஸ் ஐயா நீங்க எதுவுமே இந்த ஊழியம் பார்க்க கூடாது, உங்களுக்கு வேற ஒரு இடத்துல ஊழியம் போட்டிருக்கு. என்ன சொல்லுவாங்க, வேற ஒரு அவர்ல ரேடியஸ் ஐயா. ஐயோ இந்த மக்கள் கூட நான் எப்படி பழகிட்டேன், தாயா பிள்ளையா பழகிட்டேனே, இந்த மக்களோட நான் எப்படி ஆயிட்டேன், ஒரு ஐக்கியத்தோடு பழகிட்டேனே, இந்த மக்களை விட்டு நான் எப்படி வருவேன்னு ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. ஃபீல் பண்ணிட்டே இருக்கும் போது என்ன நடக்கும்னா, ஏசப்பா பேசுவாங்க. ஏசப்பா என்ன சொல்லுவாங்க, ஊழியம் பார்க்க வந்திருக்க, நீ என்ன பண்ணிருக்க, உன்னோட படிப்பு, உன்னோட அப்பா அம்மா, பெரியம்மா பெரியப்பா, வேற யாரும் விட்டுட்டு வந்திருக்க, தம்பி தங்கச்சி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்க. ஆனா உன்னோட ஊழியம் தான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த இடத்தொட்டு கண்டிப்பாகவே கிளம்பி ஆகதான் சொல்வாரு. உடனே அந்த இடம் என்னன்னா நாளைக்கு பாப்போம், சரியா? எல்லாரும் முழங்க போடுங்க, ஜோம் பண்ணலாமா? யாருக்குமே சாப்பாடு வேண்டாமா? அப்போ வேணும்லா? அப்ப எல்லாரும் கண்ண மூடுங்க, ஜெபம் பண்ணிட்டு போயிடலாம், சரியா? ஜெபம். 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 ஜெபம்னா என்ன செய்யணும்? பக்கத்துல இருக்கவங்கிட்ட பேசிட்டே இருக்கணுமா? கை கூப்பி கண்ணை மூடணும். கண்ணை மூடு, கை கூப்பு. ஏசப்பாட்ட எல்லாருமே பேச போறீங்க, சரியா? கண்ணை மூடு. ஜெபம். அன்பின் பரலோகத்தின் தகப்பனை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான வேலையிலே சப்பா அப்பா, இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த தகப்பனே சப்பா, ஒவ்வொரு தகப்பனை பாடல்களும் அப்பா இந்த வேத வசனங்களும் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே தகப்பனை கிரியை செய்யும்படியாக நம்முடைய கரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அமீன் தகப்பனை. ஏதோ தகப்பனை சப்பா இந்த 10 நாள் தகப்பனை சப்பா கலந்து கொள்கிறேன் என்று அல்ல ராஜா, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை நீர் கொடுக்க வேண்டும் தகப்பனே அப்பா. அப்படியாய் தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. இந்த நாட்களிலே தகப்பனை சப்பா பரிசுத்தத்திலே தகப்பனை சப்பா இந்த பிள்ளைகளை நீ நிலைத்திருக்க நீர் உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா. அப்படியாய் தகப்பனை வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களையும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஆசிரியர்களையும் நீர் அப்படியே எடுத்து பயன்படுத்துவீராக. அமினி சப்பா உங்க அன்பு கரம் தகப்பனை அற்புதத்தை செய்யட்டுமையா. அநேகருக்கு இந்த பிள்ளைகளை சாட்சியாய் எடுத்து நிறுத்துவீராக. அவருடைய பாதைகள் எங்கும் பரிசுத்தம் காணப்படட்டும் அப்பா. அவருடைய நடக்கைகளிலே பரிசுத்தம் காணப்படட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தனையிலே பரிசுத்தம் காணப்படட்டும் ராஜா. ஆவியானவர் தகப்பனை கற்றுக் கொடுக்கிற கதைகள் மூலம் அப்பா ஏதோ கேட்கிறோம் என்று அல்ல தகப்பனை, அவர்களைப் போல நானும் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து நிறைவாய் தகப்பனை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோமையா அப்பா. இந்த நேரத்தில் உங்களுடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோமையா. நீ இந்த நேரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்தது போல இனி நடக்கிற ஒவ்வொரு நாட்களிலும் அப்பா ஒவ்வொரு நிமிடங்களும் எங்களோடு கூட நீங்க இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் உங்க அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிற வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் நிலைத்திடவே உதவிடும் என் இயேசுவே, கர்த்தரையும் ஆமா ஓகேம்மா, லிசன் மீ.
சரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியா? சரி, நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கதை தான் சொல்ல போறேன். சரியா? ரொம்ப குட்டி கதை தான், ரொம்ப போர் அடிக்காது. பட் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி வந்து நான் கொஸ்டின் கேட்பேன். சரியா? நான் சொன்ன கதையில இருந்து. ஓகேம்மா? அது ஒரு அழகான கடற்கரை கிராமம். சரியா? அதோடைய நேம் வந்து கப்பர் நகும். பேர் என்னம்மா? கப்பர் நகும். அங்க ஒரு பெரிய செல்வந்தர் வாழ்ந்து வராங்க. சரியா? பெரிய செல்வந்தர் எப்படி? பணக்காரங்க. நம்ம லாங்குவேஜ்ல எப்படி சொல்லுவோம்? பணக்காரங்க, நல்ல வசதியானவங்க. பட் அந்த மனிதர் வந்து ரொம்ப நல்லவரும் கூட. சரியா? அவர் வந்து நிறைய நன்மைகள்லாம் செய்யக்கூடிய ஆளு. ஆனா அவருடைய பெயர் வந்து நம்மளுடைய பைபிள்ல சொல்லப்படல. ஆனா அவர் ஒரு அரசாங்க அதிகாரி. ஹலோ, அரசாங்க அதிகாரினா என்னன்னு தெரியுமா? தம்பி சொல்லுமா, உனக்கு தெரிஞ்ச ஒரு அரசாங்க அதிகாரி பேரை சொல்லு. போலீஸ். வெரி குட். யார் சொன்னா? வாங்க வாங்க வாங்க, பிரைஸ் இருக்கு, வாங்க. பிரசிடென்ட். வெரி குட். அந்த அண்ணனுக்கு வெக்கமா இருக்கா? நீ வா. அப்படியா? வா வா வா. சாரி சாரி சாரி. வா வா வா. வெரி குட். சோ போலீஸ், அப்புறம் என்னது? ஆமா ஆமா, சரியா சரியா. பிரசிடென்ட் அப்படின்னு நிறைய பதவி இருக்குது, அப்படிதானே? அந்த காலத்திலயும் அப்படிப்பட்ட பதவிகள் இருந்துச்சு. அதுல ஒரு பதவியோட பேர் தான் நூற்றுக்கு அதிபதி. சரியா? சோ நூற்றுக்கு அதிபதி அப்படின்னு சொன்னா என்ன மீனிங்னா, அவர் கை கீழே 100 வேலையாட்கள், அதாவது 100 போர் வீரர்கள் எப்பவுமே ரெடியா இருப்பாங்க. அந்த 100 போர் வீரர்களையும் அவர் வந்து ரெடி பண்ணி எப்பமாவது அந்த ஒரு போர் வந்துச்சுன்னா அவர் வந்து அரசாங்கத்துக்கு சப்ளை பண்ணணும். சரியா? சோ அதனால அவருடைய பெயர் எப்படி அழைக்கப்பட்டது? நூற்றுக்கு அதிபதி. சரியா? ஓகே. அந்த நூற்றுக்கு அதிபதி ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னேன், அப்படிதானே? அந்த நூற்றுக்கு அதிபதி ரொம்ப நல்லவர். அவருக்கு கீழே கொஞ்சம் வேலையாட்கள் இருக்காங்கன்னு நான் சொன்னேன். அதுல ஒரு வேலைக்காரன் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டுட்டாரு. சரியா? அந்த நோய் பேர் என்னன்னா திமிர்வாத நோய். திமிர்வாத நோய். திமிர்வாதம் அப்படின்னா என்னன்னா, அவங்களுக்கு வந்து கை கால், அதாவது இப்ப நம்ம லாங்குவேஜ்ல வந்து அது வந்து கோமா அப்படின்னு சொல்லலாம். கோமா கூட கரெக்டா வராது, ஏன்னா வந்து முடக்குவாதம், அதாவது கை கால் எல்லாமே ஒர்க் ஆகாது. பட் அவரை வந்து என்ன செய்வார்? நம்மளை பார்ப்பாரு, நம்ம பேசினா அவங்களுக்கு புரியும். பட் அவங்களுடைய எந்த ஒரு உறுப்புமே வந்து ஒர்க் ஆகாது. ஸோ திமிர்வாதம். சரி, ஆனா அந்த வேலைக்காரன் ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்லவர், ரொம்ப கீழ்ப்படுதல் உள்ளவர், நிறைய அந்த நம்ம நூற்றுக்கு அதிபதிக்கு ரொம்ப பிரியமான வேலைக்காரர் கூட. சரியா? சோ இது வந்து அந்த கப்பர் நகம்ல இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். இந்த சமயத்துல அந்த ஊருக்கு யார் வரான்னா ஏசப்பா வராங்க. சரியா? யார் வரா? தம்பி டேய், யார் வராங்க? ஏசப்பா வராங்க. சரியா? ஏசப்பா வந்து அந்த ஊர், ஆக்சுவலி இன்னொரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிருக்கிறேன். என்னன்னா, அந்த கப்பர் நகம் அந்த ஊர் வந்து யார் ரொம்ப மெஜாரிட்டி பீப்புள் அப்படின்னா ஆண்டவரை அறியாத ஜனங்கள். சரியா? அங்க வந்து யூதர்கள் அல்லாத வேற ஜாதி, அதாவது வேற கடவுளை பின்பற்றுகிற மனிதர்கள். சரியா? சோ அதை நம்ம வந்து பைபிள்ல புறஜாதியார் அப்படின்னு சொல்லுவோம். சோ கொஞ்சம் யூதர்கள் இருக்காங்க, ஆனா மெஜாரிட்டியான பீப்புள் யாரா இருப்பாங்கன்னா புறஜாதியார். இதுதான் அந்த கப்பர்நகமுடைய சிச்சுவேஷன். அந்த ஊருக்கு தான் ஏசப்பா வராங்க. அங்க வரும்போது அங்குள்ள மனிதர்கள் சில பேர் யார் கூட வருவாங்க? ஏசப்பா கூட வருவாங்க. எப்பவுமே ஏசப்பா சுற்றி ஒரு கிரௌடு, கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும், அப்படித்தானே? சோ அந்த என்னமா? வெரி குட். சீஷர்கள். அப்புறம் அந்த ஊர்ல உள்ள சில மனிதர்களும் சேர்ந்து அப்படியே ஸ்ட்ரீட்ல தெருவில் நடந்து வராங்க. அப்போ அந்த ஊருக்காரங்க யாரை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்கன்னா இந்த நூற்றுக்கு அதிபதியை பத்தி. ஏன் பேசுறாங்க? இது ஒரு வெரி குட், அவங்க ரொம்ப நல்லவர். சரியா? அதனால ஏசப்பாட்டு சொல்றாங்க, இங்க ஒரு அதிகாரி நூற்றுக்கு அதிபதி இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, நம்முடைய ஜனங்களுக்காக சர்ச் எல்லாமே என்ன செஞ்சிருக்காங்க? கெட்டி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட அந்த நூற்றுக்கு அதிபதி பத்தி ரொம்ப பெருமையா சொல்றாங்க. சரியா? ஓகே, லிசன்மா, கவனி. சரியா? அப்போ
இந்த நேரத்துல இதே யோசி ஆட்டும் போது 100 போகுது. சரியா? அப்போ 100 என்ன நினைக்கிறாருன்னா, அப்போ ஏசப்பாவை பத்தி அவர் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்காரு. சோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம எப்படியாவது இந்த இயேசுவை சந்திச்சு நம்மளுடைய வேலைக்காரருக்கு ஒரு சுகத்தை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு என்ன சொல்றாரு, 2-3 பேரை அனுப்புறாரு ஏசப்பா கிட்ட. எதுக்காக அனுப்பிப்பாரு? யாராவது கெஸ் பண்ண முடியுமா? 100 ஒரு சிலரை யாருக்கிட்ட அனுப்புறாங்க? ஏசப்பா கிட்ட அனுப்புறாங்க. எதுக்காக அனுப்பியிருப்பாரு? சுகத்தை தர்றதுக்கு கூப்பிட்டுருப்பாரா? வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாரா? ஆமா, அப்படிதான் சான்ஸ் இருக்கு. அப்படிதானே? வீட்டுக்கு வந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம அப்படித்தானே நினைப்போம். யாராவது ஒரு பெரிய ஆளு, ஒரு பெரிய ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணலாம், நமக்கு என்ன கிடைக்கும்? பிளெஸிங் கிடைக்கும்னு நினைப்போம். அப்படிதானே? ஆனா அந்த 100 அப்படி இல்லை. என்ன சொன்னாருன்னா, அந்த ஆட்கள் கிட்ட நீங்க போய் ஏசத்தை சொல்லுங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்க என்ன அவ்வளவு பெரிய தகுதி இல்லை, எங்கள்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு தகுதி எதுவுமே இல்லை. அங்கிருந்து நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வியாதிகார என்னுடைய வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான்? சுகமாயிருவான்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என்னுடைய வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான்? சுகமாயிருவான், சொஸ்தமாயிருவான், குணமாயிருவான் அப்படின்னு சொன்னாரு. சரியா? இப்போ அந்த வேலைக்காரர்கள் எங்க போய் அதை கன்வே பண்றாங்க? 100 வேலைக்காரர்கள் யார்கிட்ட போறாங்க? ஏசப்பாட்ட போறாங்க. ஏசப்பாட்ட இதே சேம் வேலை கன்வே பண்றாங்க, சொல்றாங்க, நீங்க வந்து எங்க வீட்டை வந்து பார்க்கணும், அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப பெரிய ஆள் இல்லைன்னு எங்க தலைவர் சொல்றாங்க. நீங்க இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லி ப்ரேயர் பண்ணுங்க, அவருக்கு சுகமாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஏசப்பாவுக்கு பயங்கர ஆச்சரியம். ஏன் ஆச்சரியப்பட்டாங்க? இந்த 100 ஏசப்பாவை அறியாதவர், ஆண்டவரை பத்தியும் தெரியாது. ஆனா ஏசப்பா செய்த நன்மைகளை பற்றி அறிஞ்சிருக்கிற, நேரம் மீட் பண்ணது எதுவுமே கிடையாது. சரியா? அப்படி அவரை பத்தி கேள்விதான் பட்டிருக்காரு. அந்த கேள்விப்பட்டதுலயே அவருக்கு வந்து யார் மேல ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு? ஏசப்பா மேல நம்பிக்கை வந்திருக்கு. அதனாலதான் நீங்க அங்கிருந்தே ப்ரேயர் பண்ணுங்க, என் வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான்? சுகமாயிருவான் அப்படின்னு சொன்னதை நினைச்சு ஏசப்பா என்ன செஞ்சாங்க? ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. சரியா? புரியுதா? ஆச்சரியப்பட்டுட்டு அவங்க கூட வந்த ஜனங்கள்கிட்ட சொல்றாங்க, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணல அப்படின்னு. விசுவாசம் இப்ப நியூ வேர்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஹலோ டேய், விசுவாசம்னா என்ன தெரியுமா? எனி ஐடியா? பாய் சைட் ட்ரஸ்ட், நம்பிக்கை. சொல்லுமா? நம்பிக்கை. வெரி குட், வெரி குட். கமான் கமான். ஓகே, நம்பிக்கை. அப்படிதானே? சோ இந்த 100 அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சதுனாலதான் நீங்க அங்கிருந்தே சொல்லுங்க, என் வேலைக்காரன் குணமாயிருவான்னு சொன்னாங்க. அதே போல அந்த மெசேஜ் கொண்டு போனாங்கல்ல, அந்த வேலைக்காரங்கள் பலபடி 100 கிட்ட வரும்போதே அந்த திமிர்வாதக்காரன் என்ன செஞ்சுட்டான்? சுகமடைந்தவனா யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கான்? அந்த 100 கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இதுதான் ஸ்டோரி. இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு 3 பாயிண்ட் தான் நான் உங்களுக்கு நம்ம மைண்ட்ல எடுத்துக்கிட போறோம். சரியா? அதாவது இதுல யார் ரொம்ப ஸ்பெஷல், யாருடைய காரியம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா 100 சரியா? இவர் ஒரு புறம் ஜாதி, அதாவது அவருக்கு தேவனை பத்தியோ கடவுளை பத்தியோ எதுவுமே தெரியாது. ஆனா அவர் இயேசுவை நம்பினாரு. சரியா? ஏசப்பாவால செய்ய முடியும்னு என்ன செஞ்சாரு? நம்பினாரு. இந்த நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம பைபிள்ல எப்படி போட்டிருக்காங்க? விசுவாசம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி விசுவாசம் அப்படின்னா இது ஒரு வடமொழி சொல்லு. நம்முடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு என்ன மீனிங்? நம்பிக்கை. சரியா? அப்போ இந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு பண்பு நம்ம வந்து 100 எடுத்துக்கிடலாம். சரியா? அதாவது நாமளும் நிறைய காரியங்களை கடந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க படிக்கிற பிள்ளைங்க நிறைய சிலர் எல்லாருமே நல்லா படிக்க மாட்டோம். அப்படிதானே? சில சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப டஃப்பா இருக்கும். சில
டெஸ்ட் அப்புறம் நம்ம எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்துல நீங்க ஏசப்பாவை நம்புங்க. சரியா? சரி, நம்பி நம்ம என்ன செய்யணும்? ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம படிச்சோம்னா கட்டாயம் என்ன செய்யலாம்? நம்மளுக்கு நிறைய மார்க் கிடைக்கும். நம்ம எதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஈஸியா மாறிடும். சரியா? சோ விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணினா எதையுமே பெற்றுக்கொள்ளலாம். ஆனா எதையுமே அப்படிங்கிற ஒரு வார்த்தையில ஒரு கொஸ்டின் இருக்கு. அவருடைய சித்தத்தின்படி, அதாவது ஆண்டவருக்கு பிரியமான வழியில நாம நடந்து, சரியா, நம்ம ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன செய்யும்? கட்டாயம் ஆண்டவர் அது தருவாங்க. சரியா? படிப்புக்கு மாத்திரம் இல்ல, நம்முடைய குடும்பத்துல ஏதாவது பண கஷ்டம், இல்ல யாராவது நோய்வாய், யாராவது ரொம்ப சுகமா இருக்காங்க, உங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் நீங்க ஏசப்பாட்ட நம்பிக்கையோட, அதாவது விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்? கட்டாயம் நம்பிக்கையோட இருக்கணும். சரியா? நம்பிக்கை இல்லாம ஜெபம் பண்ணக்கூடாது. நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், ஏசப்பா எனக்கு தருவாங்க அப்படின்னு நம்பி நீங்க ஜெபம் பண்ணினீங்கன்னா நீங்க எதை கேட்டாலும் அது உங்க வாழ்க்கையில என்ன செய்யும்? ஆண்டவர் அருள் செய்வார். சரியா? சோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து விசுவாசம். சரியா? ரெண்டாவது கேரக்டர் எனக்கு நான் எக்ஸ்ட்ரா பாயிண்டா சொல்றேன். 110 கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டாவது கேரக்டர் தாழ்மை. அவர் பெரிய பணக்காரர், பெரிய அரசாங்க அதிகாரி. ஆனா அவர் வந்து ஏசப்பாக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தினார். சரியா? நான் ஒன்றுமே இல்லாத செஞ்சாரு, தாழ்த்தினார். மூணாவது இறக்க குணம். அவர் பெரிய அதிகாரி, அப்படித்தானே? ஒரு வேலைக்காரன் சுகம் இல்லை அப்படின்னா அவர் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்னொருத்தர அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாம். பட் அந்த ஆள் மேல அவருக்கு என்ன செஞ்சு? அன்பு, இறக்கம் இருந்துச்சு. ஸோ நாமளும் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தையும் வெளிப்படுத்தணும், அதே நேரம் மற்றவங்க கிட்ட இறக்கமா இருக்கணும். அதுக்கப்புறம் எப்படி சொல்ல, ஹம்பிளா நடந்துக்கிடணும். சரியா? நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் மற்றவங்க முன்னாடி தாழ்மையா நம்ம நடந்துக்கிட்டோம்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மிகவும் ஆசீர்வாதமா மாற்றுவார். தேங்க்யூ. ஓகேமா, ரெண்டே பெண்ணு தான் இருக்கு, ரெண்டே கொஸ்டின். சரியா? கேர்ள்ஸ் சைடு யாருமே ஆன்சர் சொல்லல. டீச்சருக்கு உண்டா? சரி. 100க்கு அதிபதி அப்படின்னா என்ன மீனிங்? டீச்சர் சொல்லிட்டாங்க, உனக்கு வேற கொஸ்டின் கேட்கணுமா? வெரி குட், வெரி குட். சரி, இன்னொரு கொஸ்டின் இப்போ கேர்ள்ஸ் சைடு தான். சரியா? ஏமா கொஸ்டின் சரியா கேட்கலையா? ஆன்சர் எனக்கு நல்லா கேட்டுட்டு. சரி, 100க்கு அதிபதினா அவங்க கீழே 100 போர் வீரர்கள் இருப்பாங்க. சரியா? சரிம்மா, அடுத்த கொஸ்டின். இப்ப லாஸ்ட் ஃபைனலா ஒரு 3 பாயிண்ட் சொன்னேன். இந்த 3 இம்பார்ட்டன்ட். இரக்கம். வெரி குட், வெரி குட். கம் ஆன், கம் ஆன். சூப்பர். அக்காக்கு எல்லாரும் ரிவைஸ் கிளப் பண்ணிடலாமா? சரி, புது பாட்டு படிக்கலாமா? பாட்டு எண் 14. எடுத்தாச்சா? பாடல் எண் 14 படிக்கிறோம், கவனிங்க. பேதுரு, அந்திரேய, யாக்கோபு, யோவான். பேதுரு, அந்திரேய, யாக்கோபு, யோவான். பேதுரு, அந்திரேய, யாக்கோபு, யோவான். நீலக்கடலில் முழுதும் வலை போட்டு ஒன்றுமாக படவில்லை. முழுதும் வலை போட்டு ஒன்றுமாக படவில்லை. முழுதும் வலை போட்டு ஒன்றுமாக படவில்லை. நீலக்கடலில் இயேசுநாதர் படகின் உள்ளே வந்தார். இயேசுநாதர் படகின் உள்ளே வந்தார். இயேசுநாதர் படகின் உள்ளே வந்தார். நீலக்கடலில் ஆழத்தில் வலைகளை போடுங்கள் என்றார். ஆழத்தில் வலைகளை போடுங்கள் என்றார். ஆழத்தில் வலைகளை போடுங்கள் என்றார். நீலக்கடலில் வலைகள் நிறைய மீன்கள் கிடைத்தது. வலைகள் நிறைய மீன்கள் கிடைத்தது. வலைகள் நிறைய மீன்கள் கிடைத்தது. நீலக்கடலில். நல்லா இருந்துச்சா? எனக்கு பாடுறோம், கேளுங்க.
பேதுரு அந்திரேயா யாக்கோபு யோவான் பேதுரு அந்திரேயா யாக்கோபு யோவான் பேதுரு அந்திரேயா யாக்கோபு யோவான் நீல கடலில் ராம் முழுதும் வலை போட்டும் மஞ்சுமாக படவில்லை ராம் முழுதும் வலை போட்டும் மஞ்சுமாக படவில்லை ராம் முழுதும் வலை போட்டும் மஞ்சுமாக படவில்லை நீல கடலில் இயேசுநாதர் படகின் உள்ளே வந்தார் இயேசுநாதர் படகின் உள்ளே வந்தார் இயேசுநாதர் படகின் உள்ளே வந்தார் நீல கடலில் ஆழத்தில் வலைகளை போடுங்கள் என்றார் ஆழத்தில் வலைகளை போடுங்கள் என்றார் ஆழத்தில் வலைகளை போடுங்கள் என்றார் நீல கடலில் வலைகள் நிறைய மீன்கள் கிடைத்தது வலைகள் நிறைய மீன்கள் கிடைத்தது வலைகள் நிறைய மீன்கள் கிடைத்தது நீல கடலில். இப்ப நீங்க பாடலாமா? நாங்க ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். பேதுரு அந்திரேயா யாக்கோபு யோவான் பேதுரு பாப்பா வெளியே குட்டி வெளியே சரி, சூப்பரா பாடிட்டீங்க. இன்னொருக்கெல்லாம் சேர்ந்து பாடிடலாமா? ரெடி ஸ்டார்ட். பேதுரு அந்திரேயா யாக்கோபு யோவான் பேதுரு ராம் முழுதும் வலை போட்டு மஞ்சுமாக பாடவில்லை ராம் முழுதும் வலை போட்டு மஞ்சுமாக பாடவில்லை ராம் முழுதும் வலை போட்டு மஞ்சுமாக பாடவில்லை நீல கடலில் இயேசுநாதர் படகின் உள்ளே ஆழத்தில் வலைகளை போடுங்கள் என்றார் ஆழத்தில் வலைகளை போடுங்கள் என்றார் ஆழத்தில் வலைகளை போடுங்கள் என்றார் நீல கடலில் வலைகள் நிறைய மீன்கள் கிடைத்தது வலைகள் நிறைய மீன்கள் கிடைத்தது வலைகள் நிறைய மீன்கள் கிடைத்தது நீல கடலில். ஆக்ஷன் நாளைக்கு பார்க்கலாம். இப்ப குட் ஹாபிட் வந்து கிருபாக்கா சொல்லுவோம். சரி, இப்போ எக்ஸசைஸ் பார்த்துடலாமா? சரியா? வேண்டாமா? டயர்டா இருக்கு. வேண்டுமா வேண்டாமா? வேண்டும் வேண்டும். சரி, ஓகே. இது என்னது? இது என்னது? இது என்னது? நீஸ். அதுக்கு என்னது? டோஸ். இது ஹெட்னு சொல்றீங்க, இதை போய் காலுங்க. இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சா இங்கிலீஷ்லயே முடிக்கணும், தமிழ்ல ஆரம்பிச்சா தமிழ்லயே முடிக்கணும். சரி, இது என்னது? ஹெட், ஷோல்டர், நீஸ், டோஸ், ஆல்பா, ஜீசஸ். என்னம்மா? இடிச்சிட்டோமா? சரி, சொல்லுவோமா? ஹெட், shoulder, knees, toes, alpha, Jesus. சொல்லுமா? சத்தமா சொல்லுங்க. knees, toes, alpha, Jesus, alpha,
ஆல்பா ஜீசஸ் சொல்லுமா? நீங்க சொல்ல சொல்ல நான் ஆக்ஷன் பண்றேன். செய்யுமா? ஆல்பா ஜீசஸ். சரியா? இப்ப என்ன எல்லாரும் எந்திரிக்க போறீங்க. ஸ்டாண்ட். எக்ஸசைஸ் நான் மட்டும் தான் செய்யணுமா? நீங்களும் செய்யலாம். எந்திரிங்க. ஸ்டாண்ட். உட்டோ. பைட்டோ. பைட்டோ. சிட். உட்டோ. சில பேர் சாத்தனமா உட்கார்ந்தே போயிருவோம்னு சொல்றாங்கன்னு. சரி, இப்ப என்னன்னா ஹெட், ஷோல்டர், நீஸ் அண்ட் டோஸ், ஆல்பா ஜீசஸ் பார்த்தோம். இது வந்து ஒரு ஸ்பீட்ல பண்ண போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நம்ம திருநெல்வேலிக்கு போக போறோம். சரி, இப்ப எங்க போக போறோம்? திருநெல்வேலிக்கு. நடந்து போகும்போது ஒரு ஸ்பீட் வரல, அந்த ஸ்பீட்ல செய்ய போறோம். சரியா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஹெட், ஷோல்டர், நீஸ் அண்ட் டோஸ், ஆல்பா ஜீசஸ். செய்வோமா? இது நடந்து போற ஸ்பீட். செய்யுமா? இது நடந்து போற ஸ்பீட்ல செய்யணும். மெதுவா தானே நடந்து போவோம் நம்ம, அந்த ஸ்பீட்ல செய்யும். சரியா? ஹெட், ஷோல்டர், நீஸ் அண்ட் டோஸ், நீஸ் அண்ட் டோஸ், ஹெட், ஷோல்டர், நீஸ் அண்ட் டோஸ், நீஸ் அண்ட் டோஸ், ஆல்பா ஜீசஸ். இப்ப அடுத்து என்ன போறோம்? அடுத்து சைக்கிள் போறோம். அடுத்து என்ன போறோம்? எதுல? சைக்கிள். செய்வோமா? Head, shoulder, knees and toes, knees and toes, head, shoulder, knees and toes, knees and toes, alpha Jesus. அடுத்து எதுல போறோம்? பைக்ல போறோம். புல்லட்ல போறோம். எதுல? புல்லட்ல போனோமா? சரி, நான் அவுட்ரேட்டட். இப்போ உள்ளதுல நிறைய பைக் வந்திருக்கு. நான் இருக்கும்போது புல்லட் தான் பெருசா தெரியும். சரியா? என்னது? சரி, ஓகே. செய்வோமா? பைக்ல நீங்க கத்தி சொல்ல போறீங்க, நானே கத்திட்டு இருக்கோங்க. நீங்க சொல்லிட்டே ஆக்ஷன் பண்ணணும். சரியா? பண்ணுவோமா? ஹெட், ஷோல்டர், நீஸ் அண்ட் டோஸ், நீஸ் அண்ட் டோஸ், ஹெட், ஷோல்டர், நீஸ் அண்ட் டோஸ், நீஸ் அண்ட் டோஸ், ஆல்பா ஜீசஸ். அடுத்து எதுல போறோம்? கார்ல போறோம். சரியா? ஃபாஸ்டா செய்யணும். சரியா? செய்யலாமா? செய்யலாமா? Head, shoulder, knees and toes, knees and toes, head, shoulder, knees and toes, knees and toes, alpha Jesus. அடுத்து எதுல போலாம்? ட்ரெயின்ல போலாம். சரியா? ட்ரெயினா? ட்ரெயினா? ட்ரெயினோட ஃப்ளைட்ல போயிடலாம். சரியா? அப்பதான் ஃபாஸ்டா போக முடியும். மெட்ரோ ட்ரெயினா? சரி, சூப்பர். சரி, ட்ரெயின்ல போலாம். அப்ப சரியா? Head, shoulder, knees and toes, knees and toes, 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 alpha Jesus. சரி, அடுத்தீங்க. அடுத்து எதுல போறோம்? எதுல போறோம்? ஃளைட்ல போறோம். சரியா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? 1 2 3 ஸ்டார்ட். ஹெட், ஷோல்டர், நீஸ் அண்ட் டோஸ், நீஸ் அண்ட் டோஸ், 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 ஆல்பா ஜீசஸ். இப்போ நிறைய பேர் செய்யல. அவங்களுக்கு என்ன செய்யலாம்? முன்னாடி விடணுமா? பின்னாடி இருக்க அக்காமார்கள் முன்னாடி வாங்க பாப்போம். இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. கல்ல குடிஞ்சு செய்யணும். அதனால பெனாலிட்டி. பின்னாடி இருக்க அக்காமார்கள் வாங்க. சீனியர் எல்லாம் முன்னாடி வா. முன்னாடி வா சீனியர்ஸ். சீனியர்ஸ் சீக்கிரம் வாங்க. நேரம் ஆயிட்டு. சீக்கிரம் வாங்க சீனியர்ஸ். ஒரு கீழ்ப்படிதல் இல்ல. வா, சீக்கிரம் வா. சீக்கிரம் வா சீனியர்ஸ். அடுத்து டீச்சர்ஸ் வருவாங்க செய்யலனா. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. டைம் ஆயிட்டு. ஆடி ஆடி வரீங்க. சீக்கிரம் வாங்க. செய்யலாமா? அக்காமார்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? சொல்லி கொடுங்க. சரியா? இப்ப நார்மல் ஸ்பீட்ல போவோம். என்னால கத்த முடியல. சரியா?
செய்வோமா? 1 2 3 ஸ்டார்ட். Head shoulder knees and toes. Head shoulder knees and toes. Alpha Jesus. செய்வோமா? அக்கா மாதிரி செஞ்சாங்களா? செய்யல. என்ன ஸ்கிரீன் ஒட்டி ஏதோ பூ வரைஞ்சு வச்சிருக்கேனா? முன்னாடி வாங்க. கம் ஃபார்வர்ட். இங்கிலீஷ்ல சொன்னாதான் தெரியும். முன்னாடி வாங்க. செய்வோமா? முன்னாடி 2 லைனா நின்னுங்க. ஒண்ணு வா. செய்வோமா? ஸ்டார்ட். வேண்டாம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட். Head, shoulder, knees and toes. Actually நான் மைக் வச்சிருக்கேனால நான் ஒத்த கைட்ட செய்றேன். 2 கைத்தையும் நல்லா செய்யலாம் ஃப்ரீயா. 2 கை கொடுத்திருக்காங்களா இல்லையா? செய்வோமா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட். Head, shoulder, knees and toes. Head, shoulder, knees and toes. Alpha Jesus. சரி போங்க. ஓகே, எல்லாரும் சூப்பரா பண்ணீங்க. போதுமா? இனி இன்னொரு நாள் பார்க்கலாம். சரியா? இனி நம்ம என்ன பண்ண போறோம்னா குட் ஹேபிட்ஸ் பார்க்க போறோம். So all sit. எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் உட்கார்ந்து fold your hands. எல்லாரும் கை கட்டி உட்கார்ந்துக்கோங்க. உட்கார்ந்தாச்சா? உட்கார்ந்து பேசணும்னு சொன்னேனா? எல்லாரும் உட்கார்ந்துக்கோங்க. அக்கா உங்களுக்கு குட் ஹேபிட்ஸ் சொல்லி தருவாங்க. சரியா? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? மத்தியானம் சாப்பிட்டு எல்லாரும் தூக்கம் வருதா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஐசக் என்ன சொன்னா? சந்தோஷமா இருக்கீங்க அப்படிதானே? இந்த வருஷம் நம்ம பிள்ளைங்களுக்கு பைபிள் ஸ்டோரி மட்டும் சொல்லி கொடுத்தா போதாது. பிள்ளைங்க இந்த சமுதாயத்துல நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு டாபிக்கை உங்களுக்கு சேர்த்திருக்காங்க. அதுதான் நல்ல பழக்க வழக்கங்கள், குட் ஹேபிட்ஸ். ஓகேவா? நம்ம இதுவரை எத்தனை நாள் பார்த்திருக்கோம்? 5 நாள். இன்னைக்கு 6வது நாள். சரியா? எத்தனை குட் ஹேபிட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க? 5ஆ 4ஆ? 5 சொல்லி கொடுத்தாங்க. அப்படிதானே? ஃபர்ஸ்ட் கெஸ்மி அக்கா என்ன சொல்லி கொடுத்தாங்க? தேங்க்யூ சொல்லணும். சரியா? சரபாக்கா என்ன சொல்லி கொடுத்தாங்க? கீழ்ப்படியணும். உஷாக்கா என்ன சொல்லி கொடுத்தாங்க? கெட்ட வார்த்தைங்க பேசக்கூடாது. காலையில ரம்யாக்கா என்ன சொல்லி கொடுத்தாங்க? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. சரியா? அக்கா இப்ப உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா சுத்தமா இருக்கணும். சரியா? நம்ம காலையில எந்திரிச்ச உடனே எல்லாம் என்ன பண்ணுவோம்? காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் முகம் கழுவுவோம், அப்புறம் பல் விளக்குவோம். சரியா? நம்மளே ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? சுத்தப்படுத்திக்கிறோம். சரிதானடா? அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்புவோம். அப்படிதானே? கவனி. ஸ்கூலுக்கு கிளம்புச்சுல அழுக்கு துணி எடுத்து போடுவோமா, நல்ல சுத்தமான துணி எடுத்து போடுவோமா? சுத்தமான துணியை தான் எடுத்து போடுவோம். நம்மளை நல்லா சுத்தப்படுத்திக்கிறோம், நல்ல சுத்தமான ஆடைகளை உடுத்துறோம். அது மட்டும் போதாது, நம்ம இருக்கிற இடத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? சுத்தமா வச்சிருக்கணும். சரியா? குப்பைகள்லாம் இருந்தால் எங்க கொண்டு போடணும்? டஸ்ட்பின்ல போடணும். குட்டியக்காக்கு எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா குட்டியக்கா வந்து ஒரு கிளாஸ்ல பிள்ளைங்களுக்கு சாக்லேட் கொடுப்பாங்கல்ல. போதும்டா. குட்டியக்கா கிளாஸ்ல நான் பார்த்தேன், குட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்குற சாக்லேட்லாம் ஒரு சின்ன பையன் இப்படி கையில் அள்ளிட்டு வருவான். அள்ளி கொண்டு வந்து வெளியே கொண்டு போய் போடுவான். அது இங்க போடுவான். குட்டியக்கா டஸ்ட்பின்ல போட்டு சொல்லி கொடுங்க. சரியா? ஆனாலும் அது நல்ல பழக்கம் தான். சர்ச்சில் போடக்கூடாது, வெளியே போய் போடணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இந்த பையனுக்கு அக்கா கத்து கொடுத்துருக்காங்க. அது அந்த பையன் பெரிய பையனா வரது வர என்ன பண்ணுவான்? கடைபிடிப்பான். ஓகே ஆடியன் மிஸ் கிளாஸ் ஒரு கிளாஸ் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம மட்டும் சுத்தமா இருந்தா போதாது, நம்ம இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சிருக்கணும். சரியாடா? நம்ம வந்து கீழ்ப்படியணும், அப்புறம் தேங்க்யூ சொல்லணும், சுத்தமா இருக்கணும். இதெல்லாம் நமக்குள்ள என்னது? குட் ஹேபிட்ஸ்.
கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இந்த பேட் ஹேபிட்ஸ்லாம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா அதை தூக்கி குப்பை தொட்டியில போட்டுருணும். சரியா? குட் ஹேபிட்ஸை மட்டும் நம்ம உள்ளத்துக்குள்ள வச்சுக்கிடணும். நம்ம வெளிப்புறமான சுத்தத்தை மட்டும் ஏசப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கல, பரிசுத்தம் அப்படிங்கிற உண்மையை எதிர்பார்க்காங்க. நம்மளுடைய இருதயம் என்னது, எப்பவும் சுத்தமா இருக்கணும். காலையில ஒரு கதை படிச்சுமா, இன்னைக்கு ஒரு அண்ணே ஸ்கூல்ல பிட் அடிக்க மாட்டாங்க, அப்படிதானே? எதுக்கு? ஏசப்பா என்னைய பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, என்னுடைய இருதயம் சுத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அண்ணே பரிசுத்தமா இருந்தாங்க. அது போல நாமளும் பரிசுத்தமா இருக்கணும். ஓகேவா? சுத்தமாவும் நம்மளையும் நம்ம இடத்தையும் சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையும் நல்லா நீட்டா வச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ. பிரேயர் பண்ணலாமா? நம்ம பிரேயர் பண்ணி நம்ம கிளாஸ்க்கு போவோம். சரியா? பிரேயர். பிரேயர். கண்ண மூடி. சரி, சீக்கிரம் சீக்கிரம் முழங்கால் போடுங்க, நம்ம கிளாஸுக்கு போறோம். முழங்கால் போடுங்க, கண்ணை மூடுங்க. சரியா? கண்ணை மூடு, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, சீக்கிரம் கண்ணை மூடுங்க. எல்லாரும் ஏசப்பாட்ட கேட்க போறோம். நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்க போறோம். அதனால எல்லா பின் ட்ராப் சைலன்ஸ்ல இருங்க, கண்ணை மூடி ஏசப்பாட்ட நம்ம இப்ப பேச போறோம். ஜெபம். ஜெபம்னா எல்லாருமே கண்ணு முழிச்சு பாக்கீங்க. ஏன்? அப்படிதான் சொல்லி தந்தாங்களா? அப்படிதான் சொல்லி தந்தாங்களா எல்லாருக்கும்? ஜெபம்னா கண்ணை மூடிட்டு தான் இருக்கணும். யாராவது கண்ணு முழிச்சிருந்தீங்கன்னா அவங்க முன்னாடி இருந்து ஜெபம்னு வருவீங்க. ஜெபம். அன்பின் பரலோகத்தின் தகப்பனை மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த அருமையான வேளையிலே சப்பா உங்களுடைய பிள்ளைகளை தகப்பனே சப்பா இந்த 6வது நாள் விபிஎஸ்ஐ தகப்பனே அனுசரிக்கும்படியா நீ கிருபை செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அமீன் தகப்பனே உடைய கரங்களிலே தகப்பனே சப்பா நீர் தகப்பனே சப்பா கொடுத்திருக்கிற தகப்பனே ஒவ்வொரு வார்த்தைகளும் தகப்பனே அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படட்டும் ஐயா. அவருடைய வாழ்க்கையிலிருந்து வேண்டாத காரியங்களை தகப்பனே அப்பா நீர் எடுத்து ஓடும்படியாய் தகப்பனே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கும்படியான தன்மைகளை கொடுங்கப்பா, ஐக்கியத்தை சந்தோஷத்தை தகப்பனே சப்பா ஒவ்வொருவர்களையும் கொடுங்க தகப்பனே அப்பா. இந்த பிள்ளைகள் தகப்பனே இந்த தகப்பனே சப்பா விபிஎஸ் நாட்கள்ல கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு வசனங்களும் அந்த பிள்ளைகளுடைய தகப்பனே சப்பா வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படட்டும் தகப்பனே அப்பா. தகப்பனே சப்பா ஏதோ வருகிறோம் என்று அல்ல ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளும் பக்தியோடு தகப்பனே பயத்தோடு தகப்பனே இந்த இடத்துல கலந்து கொண்டு அப்பாவுடைய பின்னாடி வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாய் காணப்படும் என்பதை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தகப்பனை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனை. வந்திருக்கிற ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஆசிரியர்களையும் தகப்பனை விசேஷித்த ஞானத்தினால் நிரப்புங்க தகப்பனை. எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை அப்பா ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் நீங்க கற்றுக் கொடுங்க ஏசப்பா. இது எங்களால் கூடாது தகப்பனை, உம்மால் கூடு ராஜா அப்பா. நாங்கள் தகப்பனை எவ்வளவு வேணும் தகுதி அல்லவர் தகப்பனை, தகுதி அற்றவர்கள் தகப்பனை ஏசப்பா. எங்களை நீர் இந்த இடத்திற்கு கொண்டு வந்து அப்பா இந்த பிள்ளைகளை தகப்பனை எங்களுடைய கரங்களில கொடுத்திருக்கிறீர். அந்த பிள்ளைகளை நடத்துகிற நாங்கள் தகப்பனை அவர்களுக்கு முன்மாதிரியாய் வாழ்வதற்கு அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தாமே தகப்பனை பலப்படுத்துவீராக, எங்களுக்கு நீ கற்றுத் தருவீராக. உங்களுடைய நல்ல பாதைகளில் எங்களை நடத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிகான மகிமை எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம்மிலே நான் நிலைத்திடவே உதவிடும் என் இயேசுவே, கற்றையாவிலும் நிலைத்திருக்க கருத்துடனும் பாதை சென்றிடவே இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். இறுதி வரை உறுதியுடன்
மகிழ்ச்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஆமென். சரி போதும், என்ன நாளைக்கு பண்ணலாம். யாருக்கெல்லாம் gift வேணும்? நேற்று கிராஃப்ட் டேக்கு gift தரணும்ல. எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க. அமைதியா இருந்தா அப்பதான் பிரைஸ் தருவோம், எல்லாம் கிடையாது. அமைதியா இருங்க. அமைதியா இருங்க, அப்பதான் பிரைஸ் தருவோம். யாருக்கெல்லாம் பிரைஸ் வேணுமோ அவங்க மட்டும் அமைதியா இருங்க, இல்லைன்னா பேசிட்டே இருங்க. நாங்களாம் 5 மணி நேரம் அப்படியே நிற்போம். உங்களுக்கு ஓகேனா நாங்க நிற்கும். சரியா? எல்லாருமே சூப்பரா பண்ணிருந்தீங்க. ஆனா யாராவது ஒருத்தவங்க தானே பிரைஸ் கொடுக்க முடியும். சரியா? அதனால ஃபர்ஸ்ட் செகண்ட் 2 பிரைஸ். ஓகேவா? சரியா? பிகினர் இ ஜெரோன் ஃபர்ஸ்ட் பிரைஸ். இ ஜெரோன். இ ஜெரோன். இவே இல்ல அந்த ரெண்டாவது பிரைஸ் ஜுவானிட்டா லியோனா. கைத்தட்டல் எல்லாரும். பிரைமரி ஃபர்ஸ்ட் பிரைஸ் மிராக்லின். செகண்ட் பிரைஸ் எல்பின் வஸ்திகா. எல்பின் வஸ்திகா. எல்பின் வஸ்திகா. எல்பின் வஸ்திகா. கைத்தட்டுங்க எல்லாரும். ஜூனியர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் பிலிபன். செகண்ட் பிரைஸ் கேபி கேப்ரிலா. इंटर फर्स्ट प्लेस दिव्या, सेकंड प्लेस इंटर बॉयज यारा ஒருத்தங்க வந்து மொத்தமா வாங்கிடுவாங்க. ஒண்ணுதான் பண்ணிருந்தாங்க. அதனால அடுத்து சீனியர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் சிம்மியால், செகண்ட் பிரைஸ் பாய்ஸ் மொத்தமா யாரா ஒரு ஆள் வந்து வாங்கிக்கோங்க. அவங்களும் ஒண்ணுதான் பண்ணிருந்தாங்க. அழகா எல்லாரும் பண்ணிருந்தீங்க. ஆனா பெஸ்ட் ஆனதுன்னு அப்படி யோசிக்காதீங்க. சரியா? நம்ம நல்லா செய்யலையோன்னு அப்படி யோசிக்காதீங்க. கொடுத்த கிராஃப்ட்ல ஒரு நல்ல ஒரு விஷயம் யாராவது ஒருத்தர் தானே கொடுக்க முடியும். சரியா? யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் என்கரேஜ் பண்ண டீச்சர்ஸ் அவங்க எல்லாருக்குமே ஒரு கிளாப் கொடுத்துடலாமா? எல்லாருக்கும் ஒரு VBS கிளாப் கொடுத்துடலாம். சரியா? ஆனா அதுல வந்து ஒரே ஒரு டீச்சருக்கு மட்டும் பிரைஸ். ஏன்னா அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸையும் என்கரேஜ் பண்ணாங்க, டீச்சரும் சேர்ந்து ஒண்ணே ஒன்று பண்ணியிருந்தாங்க. மொத்தம் அந்த கிளாஸ்ல 4 ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன். 4 ஸ்டூடெண்ட்ஸும் தனித்தனியா செஞ்சிருந்தாங்க, டீச்சர்ஸோட சேர்ந்து ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரே ஒரு கிளாஸ் தான். சீனியர் டி நினைக்கிறேன். ஆமா, சீனியர் கமலாக்கா கிளாஸ். சீனியர் பியா சியா டி கமலாக்கா கிளாஸ். அவங்க டீச்சர் இல்லை, யாராவது ஒருத்தர் அவங்க கிளாஸ்ல இருந்து வாங்கிக்கோங்க. ஸ்டூடெண்ட் கமலாக்கா கிளாஸ்க்கு கொடுக்கப்படும். சரியா?
எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. சரி, ஓகே. இன்றைய கிளாஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. எல்லாரும் அழகா ரெட்ல வந்திருக்கீங்க. நாளைக்கு வந்து ரெயின்போ கலர்ஸ், தட் மீன்ஸ் மல்டி கலர், உங்களுக்கு பிடிச்ச கலர்ல போடுங்க. நாளைக்கு ரெயின்போ டே. என்ன டே? ரெயின்போ டே. நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வரப்போது. என்னது? பப்பெட் ஷோ. என்னது? என்னது? பப்பெட் ஷோ. அதனால எல்லாருமே ஆயத்தமா வாங்க. நாளைக்கும் 2 கிளாஸஸ் நடக்கும். காலையிலயும் செக்ஷன் நடக்கும், மத்தியானமும் செக்ஷன் நடக்கும். மதியம் லஞ்ச் ப்ரொவைடட். சரியா? நாளைக்கு பப்பெட் ஷோ. எல்லாருமே ஆயத்தமா வாங்க. சரி, ஜோம் பண்ணி முடிச்சிருவோமா? சரி, ஓகே. ஆமா, நாளைக்கு காலையில சீக்கிரம். பரவ கதை விடலாம். இந்த கவனி எல்லாம் நாளைக்கு பப்பெட் ஷோனால கொஞ்சம் ஏர்லியராகவே ஆரம்பிப்போம். கரெக்டா ஷார்ப்பா 9க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எப்பவுமே 9:15 ஆரம்பிக்கும்ல. 9:15 மேலதான் ஆரம்பிக்கிறோம். ஆனா நாளைக்கு பப்பெட் ஷோ இருக்கனால பிஃபோர் 9 ஆரம்பிச்சிருவோம். மேக்ஸிமம் 8:50க்குலாம் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்பதானே உங்க கிளாஸுக்கு போக முடியும். நீங்க பப்பெட் ஷோ கிட்ட 1 மணி நேரம் அவங்க கேட்டிருக்காங்க. சரியாம்மா? நாளைக்கு இந்த கவனி பரவ பேச வந்துட்டேன். வீட்டுல போய் பேசினா போறேன். இந்த கவனிமா, கவனி அறிப்ப நல்லா கவனிச்சுக்கோ. டீச்சர்ஸும் நல்லா கவனிச்சுக்கோங்க. நாளைக்கு ஷார்ப்பா 8:50க்குலாம் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிருவோம். நாளைக்கு சீக்கிரம் வாங்க. லஞ்ச் கொடுத்துருவாங்க. 2 செக்ஷன் வீட்டுல சொல்லிட்டு வந்துருங்க. சரியா? ஜோம் பண்ணி முடிச்சோம். வேற ஏதாவது அறிவிப்பு இருக்கா? இல்ல. சரி, ஓகே. நாளைக்கு ரெயின்போ டே. கலர்ஃபுல்லா வாங்க. சரியா? விப்ஜிஆர்ல இருந்து ஏதாவது ஒரு கலர் போட்டுக்கோங்க. சரி, ஓகே. ஜோம் பண்ணி முடிச்சிருவோமா? எல்லாரும் ஜெபம். சரி, ஓகே. ஜெபம். நீல் டவுன்ல நின்னுங்க எல்லாம். ஜெபம். கண்ணை மூடுங்க எல்லாம். அழகா குட்டி பிள்ளைலாம் அழகா கண்ணை மூடிட்டு இருக்காங்க. பெரிய பிள்ளைகள் தான் கண்ணை திறந்து பல்ல காமிச்சிட்டு இருக்காங்க. ஜெபம்னா கண்ணை மூடுங்க எல்லாம். சரி, ஜெபம் செய்வோம். ஜெபம். இசப்பா, இந்த கடனாள்களை நீர் கண்ணின் போல் பாதுகாத்துக் கொண்டு கிருபிக்காக நமக்கு கூடான கூட சோஸ்திரம் இசப்பா. இந்த நேரத்தில் கூட விபிசி இசப்பா இத்தனை நாள் எங்களை நல்லபடியா வழிநடத்தி வந்து கிருபிக்காக நன்றி இசப்பா. பிள்ளைங்க படிச்சு பாடம் வசனம் எல்லாமே மனசுல நல்லபடியா நினைவா இருக்க உதவி செய்யும் இசப்பா. அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்க நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இசப்பா. எந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சுகபல விளைவுகளும் வராம நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இசப்பா. நீங்க தான் இசப்பா காலையில இருந்து சாயந்தரம் இன்னைக்கு ஒரு வழி நடத்தி வந்திருக்கீங்க. அதுக்காக நன்றி இசப்பா. இனிமேல் நடக்க போற கிளாஸையும் ஆசிரியர் தாங்க. அதுமே ஜெபிக்கிறோம். இசையும் ஜெயனுக்கும் நல்ல பிதாவே. கருத்துலாவிலும் நிலைத்திருக்க கருத்துடனும் பார்வை செஞ்சிடவே இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய்